ஹனுமான், இவ்வளவு கனிகளையும் நீ ஒருவனாக உண்பாயா? கனிகள் குறைவாக உள்ளன மாதா. இந்த நந்தவனத்தில் கிடைத்தவை இவையே. என்னுடைய ஒரு கொட்டாவிக்கு இவை காணாமல் போய்விடும். சீதா, மகளே, இவன்தான் ஸ்ரீராமரின் தகவலை இங்கு தாங்கி வந்த தூதுவனா? இவன் பிராணன் சங்கடத்தில் உள்ளது. காரணம், இளவரசர் அக்ஷயகுமாரர் இவனை தண்டிக்க வருகின்றார். ஹனுமான், ராவணனின் மைந்தன் உன்னை தேடி இவ்விடம் வரலாம். நீ உன் பிராணன் காக்க வேண்டும் அல்லவா? விருட்சத்தின் பின் மறைந்து கொள். மாதா, பயம் கொண்டு மறைந்து கொள்வது கோழைகள் ஆற்றும் காரியம். நான் எத்தவரும் இழைக்கவில்லையே. பசியை போக்குவது தவறான செயலா? வானரனே, லங்கைக்குள் அனுமதியின்றி பிரவேசித்து உன் மரணத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளாய். உனக்கு மரண தண்டனையானது விதிக்கப்படும். உன் மனதின் எண்ணம் யாதென விளங்குகிறது. ஆனால் நீ ஒரு பாலகனாவாய். தவறு எது, தண்டனை எது, அதர்மம் எது, தர்மம் எது எனும் விளக்கங்களை நீ அறியாதவனாவாய். ஆகையால் உன்னிடத்தில் நான் ஒன்று மன்றாடி வேண்டுகிறேன். என்னோடு யுத்தம் புரிவேன் எனும் எண்ணத்தை போக்கி உன் பவனம் திரும்பிச் செல். அக்ஷயகுமாரா, அதர்ம யுத்தத்தில் நீ பங்கெடுக்க வேண்டிய அவசியமில்லையே. பிறகு எதற்காக உன் தந்தை செல்லும் அதர்ம வழியில் அவருக்கு துணை நிற்க எண்ணுகிறாய்? நீ இந்த லங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்டவள். சிறைப்பிடிக்கப்பட்ட நீ அடிமையாவாய் என்பதை உன் நினைவில் கொள். அக்ஷயகுமாரா, என் மாதாவை நீ அவமதித்து மாபெரும் தவறிழைத்தாய். உன்னை பாலகன் என எண்ணி மன்னித்தேன். ஆனால் பாலகனுடைய வார்த்தைகள் எல்லை மீறுமேயானால் அச்சிறு பாலகனும் தண்டிக்கப்பட வேண்டியவன்தான். நீ என்னுடன் யுத்தம் புரிய விழைகிறாய் அல்லவா? உன்னுடைய அறைகூவலை நான் ஏற்கின்றேன். நான் இங்கிருக்கிறேன் அக்ஷயா. நில்லுங்கள். பொடியாக்கிடும் வீரன், வாயுவின் வேகத்தை வெஞ்சிடும் வீரன், சூரரை மாய்க்கும் அசகாய சூரன், சூளுரை போரை வேறறுப்பான்.